வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் பாருங்கள். அகைன் வந்து இன்றைக்கி வந்து சில்வர் வந்து கேஜிக்கு வந்து 5000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய, அதாவது 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து குறைஞ்சிச்சு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் வந்து அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் குறைஞ்சி நல்லா நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நிறைய லாஸை வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி அதானி அந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸும் ஒரு 10% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஏன் இந்த காரணம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போது இந்த போர் பதட்டம்லாம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. போர் பதட்டம் இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து நிறைய வரிலாம் விதிச்சிட்ருக்காங்களா. அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, கோல்டு அண்ட் சில்வர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகுதுனால எல்லாருமே வந்து கோல்டு சில்வர்னால இன்வெஸ்ட் பண்ணுறதால கோல்டு சில்வரோட ரேட் வந்து அகைன் ஏறிட்டே போகுது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் 5000 ஏறியிருக்கா. அதே மாதிரி கோல்டு ரேட்லேயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வந்து ஒரு சவரன் நகையோட இன்றைக்கோட ரேட்டு வந்து எப்படின்னா 1,16,400. ஓகேங்களா, இன்றைக்கி அரௌண்ட் 3000 கிட்டே இன்றைக்கி அகைன் 3000 வந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. என்ன ரீசன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த இதுவெல்லாம் போர் பதட்டம்லாம் தணிஞ்சு நம்ம நல்ல ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் இது வந்தால் மட்டும்தான் இந்த ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது.